கரெக்டாக தாவீது வந்து நின்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தான், நீ இவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் வேற. நீங்கள் உலகத்தானோட போய் போட்டி போடாதீங்க, உலகத்தாங்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, உலகத்து மனுஷங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அது வேற. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். உங்ககிட்ட வீண் சண்டை போட வருவாங்க, நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வேற. கர்த்தர் உன்னை தன்னை போல படைத்திருக்கிறார், தன் சாயலில் படைச்சிருக்கிறார். ஆதாம ஏவாளி ஆண்டவர் சொல்கிறார், ஆதாமே நீ என் போல என்னை சாயலே நான் உன்னை படைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வளர 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 தாயின் கற்பத்தில் நம்ம பிறந்தாலும், நம்ம வளர்ச்சி அடைஞ்சாலும், நம்ம ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற போது நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய சாயல் மாறும். உங்களை பார்க்கும்போதே தேவ பிரசன்னம் உங்கள் முகத்தில் இருக்கும். உங்களை பார்க்கும்போதே தேவ மகிமை இருக்கும். அல்லேலூயா.